வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பட்டலந்த விவகாரம் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம். ஏன் அதை பற்றி பேச வேண்டும் என்றால், தற்பொழுது ஜேவிபி அல்லது என்பிபி அரசாங்கம் இந்த விஷயத்தை வெளியில் தோண்டி எடுத்து விட்டது. ஆகவே இதனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்க இதனை சும்மா விட மாட்டார். தொடர்ச்சியாக அது தொடர்பான விடயங்களை வெளியில் எடுத்து ஜேவிபியின் பக்கம் இந்த விஷயத்தை தள்ளிவிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது மட்டுமல்ல, இப்ப பட்டலந்தைய எந்த முறையில் விசாரணை செய்வது? ஓகே, பாராளுமன்றத்திற்கு அந்த விஷயம் கொண்டு வந்ததன் பிறகு இங்குள்ள புதைகுழிகள் தோண்டப்படுமா, அல்லது இப்படியேதான் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. அஸ்மின் அய்யூப் எங்களோடு இருக்கின்றார், அரசியல் ஆர்வலர். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்மின். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டலந்த விவகாரத்தை ஏன் பெரிதாக நாம் யோசிக்க வேண்டும்? அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக ஏன் நாங்கள் தொடர்ந்தும் அதை பற்றி பேச வேண்டும்? இந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை தொடர்பில் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தாருங்கள். இலங்கை போன்ற பல்லின சமூகங்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே அந்த நாட்டை நிர்வகிக்கின்ற அரசாங்கம் எப்போதும் மனித உரிமைகளை பாதுகாக்கின்றதாக, சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்றதாக, நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு அரசாங்கமாக அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு பொருளாதார முன்னேற்றங்களும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக 1948 ஆண்டு நாங்கள் சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இன்று வரை மாறி மாறி வந்திருக்கின்ற எல்லா அரசாங்கங்களும் ஏதோ ஒரு வகையிலே சிறுபான்மை சமூகங்களை அல்லது மாற்று கருத்து இருக்கின்றவர்களை தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு முரணான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கின்றவர்களை ஒடுக்குகின்ற அல்லது அவர்களின் மீது மனித உரிமை மீறல்களை கட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்தும் இருந்து வந்திருக்கின்றது. இந்த இடத்தில் தான் சர்வதேச சமூகங்கள் இலங்கை மீது குறிப்பாக மனித உரிமை மீறல் சார்ந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகின்றன. இலங்கை தொடர்ந்தேர்ச்சியாக மனித உரிமை மீறல்களை மேற்கொள்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இலங்கையில் அரச பயங்கரவாதம் அல்லது அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நிறுவுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கின்றது. எனவேதான் அரசாங்கத்தில் பதவி வகிக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற அரச நிறுவனங்களை இயக்குகின்றவர்கள் இவ்வாறு மனித உரிமை மீறல்களை வெளிப்படையாக ஈடுபடுகின்ற பொழுது அது தண்டிக்கப்பட வேண்டும், அது சுட்டிக்காட்டப்பட வேண்டும், அதற்குரிய மாற்று நடவடிக்கைகள் அல்லது அதற்குரிய சட்ட ரீதியான நீதி பொறிமுறை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று பலரதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே இலங்கையில் அரசாங்க அனுசரணையோடு மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆவணமாக பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அமைந்திருக்கின்றது. எனவேதான் அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகின்றது மனித உரிமை ஆர்வலர்களால். குறிப்பாக 1988-89களிலே இலங்கையிலே ஒரு ஜேவிபியினுடைய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஒரு புரட்சி இடம்பெறுகின்றது. ஒரு எழுச்சி பரவலாக ஏற்படுகின்றது. குறிப்பாக வடக்கிலே விடுதலை புலிகளினுடைய அல்லது வடக்கிலே தமிழ் ஆயுத குழுக்களினுடைய எழுச்சி எழுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு வரவழைத்திருக்கின்ற இந்திய இலங்கை ஒப்பந்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் தான் தெற்கிலே 88-89களிலே ஜேவிபியினுடைய எழுச்சி இடம்பெறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜேவிபியினர் அரச சார்புடையவர்களை அல்லது அரசாங்கத்தை சார்ந்தவர்களை அல்லது அரச நிறுவனங்களினுடைய உயர் அதிகாரிகளை இலக்கு வைத்து அவர்கள் ஒரு பாரிய தாக்குதலை தென்னிலங்கையிலே மேற்கொள்கின்றார்கள். இது பரவலாக இடம்பெற்ற ஒரு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜேவிபியை அடக்குவதற்காக அப்போதிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பல்வேறு வதை முகாம்களை உருவாக்கி
பல்கலைக்கழக மாணவர்கள் ஜேவிபியினுடைய செயற்பாட்டாளர்களை நாடளாவிய ரீதியிலே கொன்றொழிக்கின்ற ஒரு பெரிய ஒரு அநீதியை, ஒரு அநியாயத்தை அவர்கள் செய்தார். எனவே அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பது கம்பஹா மாவட்டத்தில் இருக்கின்ற பியகம பகுதியைச் சேர்ந்த சப்புகஸ்கந்த போலீஸ் நிலையத்துக்கு கீழ் இயங்கிய பட்டலந்த என்று சொல்கின்ற ஒரு வதை முகாம். பட்டலந்த என்பது ஒரு சிறிய பிரேமதாசாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டு திட்டம். அந்த வீட்டு திட்டம் முழுமையாக நிறைவடைந்து அது மக்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னர், மக்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இருந்த ஒரு போலீஸ் பிரிவினரால் அந்த பட்டலந்த பிரதேசம் முழுமையாக ஒரு வதை முகாமாக பாவிக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற எல்லா ஒரு கேள்வி எழுது எனக்கு என்னன்னா, இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க? வீட்டு திட்டம் அப்படியே இருக்குதா? வீட்டு திட்டம் அப்படியே இருக்குயா. வீட்டு திட்டம் மக்களுக்கு வழங்கப்பட்டுட்டு மக்கள் இருக்கிறாங்க, அதுல குடியிருக்கிறாங்க. அதுல மக்கள் குடியிருக்கிறாங்க. சரி. அப்போ அந்த வீட்டு திட்டத்தை முழுமையாக வதைகூடமாக மாற்றினார்கள். எல்லா வீடுகளிலும் கைதிகள் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு அநியாயங்கள் இடம்பெற்றன. பல கொலைகள் அங்கு இடம்பெற்றன. அதனை அண்டி இருக்கின்ற கலனி ஆற்றிலே, பட்டலந்தை பிரதேசத்தை தாண்டி வருகின்ற அந்த கலனி கங்கையில் கூட பல்வேறு உடல்கள் மிதந்து செல்கின்ற பல்வேறு படுகொலைகள் இடம்பெற்றதாக நாங்கள் அந்த நாட்களிலே வந்த செய்தி பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம். எனவே அதற்காக ஒரு நீதி வேண்டி 1994ஆம் ஆண்டு பதவியேற்ற சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஒரு விசாரணை ஆணைக்குழுவை முன்வைக்கின்றார். அது உண்மையில் அங்கு இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வருவதோ அல்லது அந்த விவகாரத்துக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதோ அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கவில்லை. மாறாக ரணில் விக்ரமசிங்க என்கின்ற தன்னுடைய ஒரு அரசியல் எதிராளியை கையாள்வதற்காகத்தான் அந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. பிற்காலத்திலே அது ஓரளவிற்கு உண்மை போன்றும் தோன்றுகின்றது. ஏனென்றால் 1994 அவ்வாறான ஒரு ஆணைக்குழு உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், போலீஸ் பிரிவை சேர்ந்த பல உயர் அதிகாரிகள், சட்டத்தரணிகள், ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட 9 பேரை உள்ளடக்கிய ஒரு ஆணைக்குழு அது நீண்ட காலமாக பல்வேறு விசாரணைகளை பட்டலந்த பிரதேசத்தை சார்ந்து மேற்கொண்டது. அதிலே முக்கியத்துவமான விடயம் என்னவென்றால், அது அந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய ஒவ்வொரு விசாரணைகளும் தொடர்ச்சியாக ஊடகங்களிலே பொதுவாக அந்த ஆணைக்குழுக்களினுடைய விசாரணைகளினுடைய செயல்பாடுகள் அவ்வாறு உடனுக்குடன் முழு விவரங்களோடும் ஊடகங்களிலே பகிரப்படுவது கிடையாது. ஆனால் பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய ஒவ்வொரு விவகாரமும் குறிப்பாக சிங்கள பத்திரிகைகளிலே தொடர்ந்தும் பகிரப்பட்டன. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியை பலமிழக்க செய்வதற்கு, அதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களை பலமிழக்க செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஏற்பாடாக இது பார்க்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் 1998ஆம் ஆண்டு அந்த அறிக்கை ஜனாதிபதியிலே கையளிக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே பல பரிந்துரைகள் சொல்லப்பட்டன. அதிலே மிக முக்கியமான பரிந்துரை, அங்கே இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்து அந்த குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அறிக்கையை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களோ அல்லது அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்களோ பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவோ அல்லது அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்வதற்கோ தவறியிருந்தன. அது ஒரு அரசியல் காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆணைக்குழு என்கின்ற விமர்சனம் அப்போது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் உண்மையிலே நீங்கள் ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அதனை செய்திருப்பீர்களாக இருந்திருந்தால் அதனை நிச்சயமாக பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருப்பீர்கள். ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவிலே இடம்பெற்ற அந்த இன்டர்வியூவில் கூட அந்த 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 பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது மிக எள்ளி நகையாடி அவர் அது ஒரு ஆவணமே கிடையாதது, பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை, அதற்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்ற விதமாக அந்த விடயத்தை தட்டி செல்கின்றார். எனவே இது எதனை காட்டுகின்றது என்றால், அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நாடகமாக அரங்கேற்றப்பட்டிருக்குமோ என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை சிங்களத்தில் இருக்கின்றது, ஆங்கிலத்தில் இருக்கின்றது, தமிழில் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. நான் முழுமையாக அது மொழிபெயர்க்கப்படவில்லை. 164 பக்கங்களை உள்ளடக்கிய அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை
சட்ட ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதனை நிறைவேற்றிய அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்த தர்மசிறி ஜெயவிக்ரம் என்கின்ற சொல்கின்ற முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் அந்த விசாரணையினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் 82 நபர்களை அவர்கள் விசாரணை செய்திருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு நபர்களிடமிருந்து பெறப்படுகின்ற சாட்சியங்களை அவர் ஒரு குற்றப்பத்திரிகையை நோக்கியதாக அந்த அறிக்கையினுடைய விவகாரங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அது அதிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அறிக்கையிலே அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை மிக நுணுக்கமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதிலே பல மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் அதிலே தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் அது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகின்றது. இப்ப பாராளுமன்றத்தின் இந்த அறிக்கையை தற்பொழுது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தற்பொழுது கொண்டு வந்து என்ன விடயத்தை ஜேவிபி சாதிக்க நினைக்கிறது? ஜேவிபியில இதுல ஒரு என்ன சொல்வது, ஒரு அக்கறை முரண்பாடு இருக்கிறது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக நான் அவதானிக்கின்றேன். ஏனென்றால் பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை என்பது ஜேவிபிக்கு எதிராக அப்போதிருந்த அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆவணம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அதே காலப்பகுதியிலே ஜேவிபியும் பல்வேறு மனித உரிமை மீறல்களை, பல்வேறு படுகொலைகளை, அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டார்கள். அதிலும் குறிப்பாக பயங்கரவாத நடவடிக்கைகளில் அவர்கள் நேரடியாக ஈடுபட்டார்கள். எனவே இந்த அறிக்கை தொடர்பாக ஒரு விசாரணை அல்லது ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முனைகின்ற பொழுது எதிர்த்தரப்பிலிருந்து ஜேவிபியினுடைய படுகொலைகள், ஜேவிபியினுடைய பயங்கரவாத செயல்பாடுகள் தொடர்பாக ஒரு சட்ட நடவடிக்கை அவசியம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட முடியும். அது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் லால்காந்தாவினுடைய ஒரு உரையிலே அவர் சொல்கின்றார், நாங்களும் அந்த கொலை கூட்டத்திலே இருந்தோம், நாங்களும் படுகொலைகளை செய்திருக்கின்றோம், நாங்களும் எங்களை நிர்பந்தித்தார்கள் அவ்வாறான படுகொலைகளை செய்வதற்கு என்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நான் நினைக்கிறேன் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற தலதா அத்துக்கோரல முன்னாள் நீதி அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது அவரே ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பட்டலந்த ஆணைக்குழு எவ்வாறு ஒரு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமோ அதே போன்று ஜேவிபியினுடைய விசாரணைகள், ஜேவிபிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணைகளும் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய அல்லது எங்களுடைய அவதானம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஒரு அரச பொறிமுறைக்குள், ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள் ஒரு அரசாங்கமே மனித உரிமை மீறல்களில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றது என்பதற்கான முதலாவது சந்தர்ப்பமாக பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை பார்க்கின்றோம். எனவே அது மாதிரியான பல்வேறு மனித உரிமை மீறல்களை அரசாங்கமே அல்லது அரசாங்க நிறுவனங்களின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அதாவது பயங்கரவாத நடவடிக்கைகளிலே அரசாங்கம் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் அமைகின்றன. அதாவது ஒரு பெரிய அளவிலான அரச அனுசரணையோடு இடம்பெற்ற அல்லது அரசாங்க படைகள் நேரடியாக ஈடுபட்டு மனித உரிமை மீறல்களை மேற்கொள்கின்ற ஒரு செயல்பாடாக 2009 ஆண்டு இறுதி யுத்த சமயமும் அதனை தொடர்ந்து வருகின்ற, அதாவது மே 19 பின்னரான நாட்களில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல்களும் அரச நிறுவனங்கள் நேரடியாக ஈடுபட்ட மனித உரிமை மீறல்களாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்றுதான் 2014 ஆண்டு அலுத்கம தர்கா நகரில் இடம்பெற்ற இன வன்முறையும் அரசாங்கத்தினுடைய படைகள், போலீஸ் படைகளினுடைய ஒத்துழைப்போடு இடம்பெற்ற ஒரு மனித உரிமை மீறலாகத்தான் அதுவும் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து கிடைக்கின்ற பல்வேறு சாட்சியங்கள், அலுத்கம பிரதேசங்களில், பேர்வளை பிரதேசங்களில் இருந்து கிடைக்கின்ற பல்வேறு சாட்சியங்கள், போலீசார், இராணுவத்தினர், STF இந்த தாக்குதலுக்கு அனுசரணை வழங்கினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அது இதுவரைக்கும் விசாரிக்கப்படவில்லை. அதே போன்று திகனையில் இடம்பெற்ற சம்பவங்களின் பொழுதும் அரசாங்கம்
சட்ட நடவடிக்கைகளை எதுவும் எடுக்காமல் அல்லது மக்களை பாதுகாக்கின்ற எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பாக, போலீஸ் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சூழலில் இடம்பெற்ற திகன சந்தர்ப்பத்தில் கூட அரசாங்க படைகள் நேரடியாக களமிறக்கப்பட்டன என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது மறுக்கப்பட முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட அரசு அனுசரணையோடு இடம்பெற்ற ஒரு குண்டு தாக்குதல். முஸ்லிம் சமூகத்தின் மீது அதுக்கான குற்றச்சாட்டை சொன்னாலும் கூட முழுக்க முழுக்க புலனாய்வு துறையினருடைய பங்களிப்போடு இடம்பெற்ற ஒரு மனித உரிமை மீறல். எனவே பட்டலந்தையை நாங்கள் தொடங்கி வைத்தால் அதனை தொடர்ந்து வருகின்ற அனைத்து மனித உரிமை மீறல்களும், அனைத்து வன்முறை சம்பவங்களும் அரசாங்கத்தினுடைய துணையோடு, அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களாக பதிவு செய்யப்படும். எனவே பட்டலந்து என்பது இலங்கையிலே மனித உரிமை மீறல்களிலே இலங்கை அரசாங்கம் நேரடியாக ஈடுபட்டது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். எனவேதான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்ப இலங்கையில இப்ப மிக அதிகமாக கொல்லப்பட்டவர்கள், நீங்க அந்த நேரம் ஜேவிபியினர் சொன்னீர்கள், தமிழர்கள் மிக அதிகமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் மிக அதிகமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நாடு முழுவதிலும் ஒரு புதைகுழியே இருப்பது போலத்தான் கற்பனையில் தெரிகிறது. நான் கூட ஒரு கவிதை தொகுப்பு எழுதினேன், பிணம் செய்யும் தேசம் என்று சொல்லி. ஆகவே தொடர்ச்சியாக இந்த கொலைகள், கொன்று புதைத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அவலமான ஒரு சூழ்நிலை இலங்கையில. இப்ப இந்த புதைகுழிகள் மீண்டும் தோண்டப்படுமா? அங்குள்ள நிலவரம் என்ன? இது இப்ப இலங்கையில மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுது? நிச்சயமாக, அதாவது புதைகுழிகளை தோண்டுவது என்பது அல்ல இங்க இருக்கின்ற விடயம், அல்லது தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது அல்ல இங்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயம். இங்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயம், அரச அதிகாரம் மக்களுக்கு எதிராக மனித உரிமைகளை மேற்கொள்கின்ற அரச அதிகாரத்தை பயன்படுத்தி, அரச நிறுவனங்களை பயன்படுத்தி, அரசாங்க வளங்களை பயன்படுத்தி தான் ஆளுகின்ற மக்களுக்கு எதிராக அந்த அரசாங்கம் பல்வேறு மனித உரிமை மீறல்களை அல்லது படுகொலைகளை அல்லது இன அழிப்பை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. இதனை நாங்கள் இலங்கை மக்களாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இலங்கை மக்களாக நாங்கள் எங்களுடைய இறைமை அதிகாரத்தை வாக்களிப்பின் மூலம் ஒரு அரசாங்கத்துக்கு வழங்குகின்றோம். அவ்வாறு நாங்கள் வழங்குகின்ற ஒரு அதிகாரம் அந்த மக்களினுடைய நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் தங்களுடைய அரசியல் எதிராளிகளை கையாள்வதற்கு, அல்லது தங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்துள்ளவர்களை கையாள்வதற்கு, அல்லது தங்களுடைய இனத்துக்கு எதிராக இருக்கின்ற இன்னொரு இனத்தை கையாள்வதற்கு அரசாங்கம் தன்னுடைய அரச அதிகாரத்தை பயன்படுத்தியது என்பதுதான் இங்க இருக்கின்ற மிகப்பெரிய விடயம். இப்ப என்ன விஷயம், உலகம் முழுவதிலும் இதே நிலைமைதான் இருக்குது. சொந்த அரசாங்கம் சொந்த மக்களை கொன்று குவிக்கிறது எல்லா இடங்களிலும். ஆகவே இது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்ட சூழ்நிலையில் இப்ப இலங்கையில இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதான் கேள்வி. இலங்கையில நாங்க இதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருந்தால், சில நேரம் என்பிபி கூட தன்னுடைய அரசியல் எதிரிகளை கையாள்வதற்கு இதே நடைமுறையை பயன்படுத்த முடியும். அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரி, கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவேதான் மக்கள் வெளிப்படையாக இந்த விடயங்களுக்கு எதிராக இருக்க வேண்டும். இவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை அல்லது ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதோடு இவற்றை சட்ட ரீதியாக கையாள்வதற்கு முன்வர வேண்டும். இப்ப அண்மையில ரணில் விக்ரமசிங்க ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஒரு பத்திரிகைக்கு வழங்கிய பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கின்றார், இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவில் இருந்து இலங்கை வெளியேற வேண்டும், அந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் அவர் குறிப்பிடுகின்றார்? அதுக்கு அவர் ஒரு சில நியாயங்களை சொல்கின்றார். இவ்வளவு காலமும் இருந்துச்சு, எங்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது, இனப்படுகொலை செய்திருக்கின்றோம் என்று எங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் என்றெல்லாம் ரணில் விக்ரமசிங்க இப்போது குறிப்பிடுகின்றார். இதே ரணில் விக்ரமசிங்க தான் தான் பிரதமராக இருக்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவிலே இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அந்த பிரேரணைக்கு கோஸ்பான்சர்ஷிப் செய்திருந்தார்.
ஹைபிரிட் மெக்கானிசத்தை கொண்டு வந்தார். அப்ப தனக்கு நன்மை ஏற்படுகின்றது, தனக்கு லாபம் ஏற்படுகின்ற பொழுது, அந்த நன்மைக்கும், அந்த லாபத்துக்குமான அ பலன். சந்தர்ப்பத்தில் அவர் அதனை ஆதரித்துவிட்டு, இப்போது அதனை எதிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற இந்த கருத்து, சில நேரம் ஜேவிபி போன்ற சக்திகள் அல்லது இலங்கையில் இருக்கின்ற இனவாத சக்திகள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த கருத்தை தூக்கி பிடித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் வெளியேறுவார்களாக இருந்தால், எவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கை அரசாங்கம் தன்னை ஒரு ஒரு பங்குதாரராக இணைத்துக் கொள்ளவில்லையோ, அதே போன்று மனித உரிமை ஆணைக்குழுவிலே தன்னை ஒரு பங்குதாரராக இலங்கை இணைத்துக் கொள்ளாத பொழுது, இலங்கையிலே பல்வேறு மனித உரிமை மீறல்கள் செய்வதற்கு ஒரு ஒரு லைசன்ஸ் கிடைத்துவிடும், ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும். அது மிக பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதே சந்தர்ப்பத்தில் தான் பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்த முன்னினால் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது, நீங்கள் பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய விசாரணையை நீங்கள் தொடக்கி வைத்தால், இலங்கையில் இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது என்பதை நிறுவுவதற்கு இன்னும் ஒரு ஆணைக்குழுவை அவர்கள் கோருவார்கள், அதாவது தமிழ் மக்கள் கோருவார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இது மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை இலங்கையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவேதான் பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை என்பது இலங்கையிலே மனித உரிமைகளை சீர் செய்வதற்கு, மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்குரிய ஒரு ஆவணமாக பார்க்கப்பட வேண்டும். அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளும் அதனை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டும். இது மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற அல்லது இனவாதத்தை இலங்கையிலே நியாயப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடாது. இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. ஜேவிபி அல்லது என்பிபிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இலங்கையில் தொடர்ந்தும் மனித உரிமை மீறல்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஐக்கியமும் சமாதானமும் இலங்கையில தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால், பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை அவர்கள் சீர்தூக்கி பார்த்து அதற்குரிய பரிந்துரைகள், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற பரிந்துரைகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். சில போது ஜேவிபியினுடைய அங்கத்தவர்கள் கூட சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தால் அதனையும் என்பிபி உறுதி செய்ய வேண்டும். எங்களுடைய உறுப்பினர்கள் என்கின்ற காரணத்திற்காக அல்லது ஜேவிபி என்கின்ற ஒரு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் என்கின்ற காரணத்திற்காக அவர்கள் இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மனித உரிமை மீறல்கள் மேற்கொண்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள், இலங்கை மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஜேவிபி செய்த படுகொலைகள் மிக பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த நேரம் அனுரகுமார திசாநாயக்கா எங்கே இருந்தார்? அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அந்த அந்த தொடக்கம் அந்த 88, 89 தான் தொடங்குகின்றது. அவருடைய அந்த கல்வி காலம் தொடங்குகின்ற, பல்கலைக்கழக காலம் தொடங்குகின்ற பொழுது அந்த அவ்வாறு தான் இருந்திருக்கின்றது. அதாவது 87, 88 அந்த பீரியட்லே. எனவே அவர் கட்சியிலே மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கவில்லை. அது முக்கியமான ஒரு விடயம். படிக்கிற காலம். அதோடு மாத்திரமல்ல, ரோஹண விஜயவீர கூட இந்தளவு தூரம் வன்முறையை தூண்டிய ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் ரோஹண விஜயவீர சூழ இருந்த ஒரு இடதுசாரி தீவிர இடதுசாரி அங்கத்தவர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள். அவர்கள் மிக பாப்புலராக வெளியே வராவிட்டாலும் கூட அவர்கள் அந்த வன்முறை சார்ந்த வழிமுறையிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் லால்காந்த போன்றவர்களுடைய கருத்துக்கள் அதனை பிரதிபலிக்கின்றன. நிச்சயமாக. மிக நன்றி அஸ்மின். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மிக முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேசணும். பட்டலந்த விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.